நிதர்சனம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. நம்ம இப்போ பெரிய மசாலாலாம் அரைச்சி போடாம நம்ம ஒரு சிக்கன் டிஷ் பண்ண போறோங்க. இந்த பாருங்களேன், நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த பாருங்க, நான் காஞ்ச மிளகா, வடகம், கருவேப்பிலை வச்சுருக்கேன். இந்த பாருங்க, மிளகுத்தூள் வச்சுருக்கேன், வெங்காயம், பச்சை மிளகா வச்சுருக்கேன், மஞ்சள், உப்பு, இவ்வளோதான் போட போகிறோம். இந்த பாருங்க, காஞ்ச மிளகா, வடகம், கருவேப்பிலை வச்சுருக்கேன், எண்ணெய் காஞ்சிடுச்சு, போட போகிறேன். பாருங்க, பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டேன். இது மூடுறதுக்கு ஒரு தட்டு கொடுமா. பாருங்க, ஒரு பாதி வெங்காயம் பாதி அளவுக்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுல வேற எதுவும் தண்ணி எல்லாம் ஊத்த போறதில்ல. அப்படியே இந்த பாருங்க, சிக்கனை கழுவி போன்லெஸ்ங்க அப்படியே வச்சிருக்கிறோம், அதை மட்டும் இப்போ போடுறோம். இது பாருங்க, தண்ணி கூட ஊத்த போறதில்ல. பாருங்க, இஞ்சி பூண்டு போடுறோம், மஞ்சத்தூள் பொடி, உப்பு போட்டிருக்கோம், காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டிருக்கோம். இது சும்மா வத்தல் தாளிச்ச வத்தல் தாளிச்சு வறுக்கிற சிக்கன் அப்படின்னு நாங்கள் வீட்டுகளில் சொல்லுவோம். இந்த பாருங்க, ஒன்றும் போடலை. இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். மிளகு பொடியை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துடலாம். வடையம் வத்தல் வேசி கோடி புதுசு பெட்டி, கோடி வேஞ்சேரி அப்படின்னு சொல்லுவோம். வடையம் வத்தல் வேசி கோடி வேஞ்சேரி அப்படின்னு சொல்லுவோம். இதை நான் இப்போ உங்களுக்கு மசாலா எல்லாம் இல்லாமல் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, எல்லாம் ரெடிங்க. இந்த பாருங்க, நம்ம பெருசா தண்ணியெல்லாம் ஊற்றலை, சிக்கன்ல இருந்த தண்ணி தான் சும்மா ஒரு அப்படி காமிச்சேன். இஞ்சி பூண்டு போட்டோம், வடகமும் காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் போட்டு தாளித்தோம், மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு வேக வச்சோம். இந்த பாருங்க, நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ மிளகு பொடியை போட்டு இறக்க போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு இந்த சிக்கன். இதை ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, சும்மா வெறும் அப்படியே சூடு சாப்பாடில் போட்டு சாப்பிட. ஏன் நாங்கெல்லாம் இங்கே அடிக்கடி தண்ணிகளுக்கு குளிக்கிறதுக்கு போவோம். இந்த மாதிரி செஞ்சு ஒரு கிண்ணத்தில் கொடுத்துட்டாங்கன்னா தண்ணிக்குள்ள இருந்து எந்திரிக்கவே மாட்டாங்க. இதை சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு வச்சுருப்போம். இந்த பாருங்க, எல்லாம் ஆயிடுச்சு. இந்த பாருங்க, சூப்பராக செஞ்சு. இந்த பாருங்க, நான் சிக்கன் சாப்பிட மாட்டேங்க, அதனால நான் உப்பு பார்க்கல, ஆனால் எல்லாமே சரியாக போட்டிருக்கேன். நான் போட்டிருக்க அளவு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கே பார்க்கவே தெரியும், சூப்பராக இருக்குது. நான் கிண்ணத்தில் கூட எடுக்கலைங்க, ஏன்னா கிண்ணத்தில் இதெல்லாம் வலிச்சு கிழிச்சு எடுக்கணும். அதனால இந்த பாத்திரத்தில் இருந்த மானிக்கு உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகேங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் செய்கிறதெல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்க. வேற எப்படி வேணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க. எனக்கு தெரியலைன்னாலும் நல்லா இதை பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன். ஓகேங்க, தேங்க்யூங்க.